நான் முந்தா நேரத்து நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹோம் டூர் வீடியோ கூட கிடையாது, கிச்சன் டூர் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்த கமெண்ட் இது, யார் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா அப்படின்னு. நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் 3லேயுமே ஐடி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே தனித்தனியாக வீடியோ போட முடியாது பார்த்தீங்களா, அதனால் ஒரே வீடியோவாக ரெடி பண்ணிடுவேன். மாற்றி மாற்றி எதில் யாரெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அது எல்லாத்துக்குமே ஒரே வீடியோவில் பதில் சொல்லிடுவேன். அதனால தான் யூடியூப்பில் கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பதில் சொல்கிற மாதிரி ஆயிடும். அதனால யார் கொஸ்டின் கேட்காம நான் பதில் சொல்லி போடுறதில்ல. கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து இன்னொன்று கேட்டாங்க, என்ன தெரியுமா, உனக்கு தான் அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தியே, அதுக்கப்புறமா எங்கேருந்து வந்து சீதன பாத்திரங்கள். நான் அந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லி போட்டிருப்பேன், கல்யாணத்துக்கு கொடுத்தது அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பா இப்போ இல்லைன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் கல்யாணத்தப்போ இருந்தாங்க, அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பொதுவாக எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ பொண்ணு புகுந்த வீட்டில் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு பண்ட பாத்திரங்கள், அப்புறமா துணிமணி, நகை நட்டு இதெல்லாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணி விற்பாங்க. அதை தான் நான் சொல்கிறதே தவிர அம்மா அப்பா இல்லாமல் எனக்கு சீதன பாத்திரங்கள் வராது. புரியுதா? அவங்க இருக்கிறப்ப தந்தது. நான் அதிலே தெளிவாக சொல்லியிருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் எங்கள் அம்மா அப்பா தவறிட்டாங்க. அதனால தான் நான் இப்போ இல்லைங்கிறது மாதிரி தான் சொன்னேன். அதனால யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ இல்லை, அப்போ இருந்தாங்க, இருந்தப்போ தந்தாங்க. சரியா?